இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஸ்லோவர் பாலை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்லோவர் பால் வந்து போடும்போது இன்டென் ஃபிங்கர் இங்கே, இந்த ஃபிங்கர் இங்கே, இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போடலாம். ஸ்ட்ரைட்டாக போட்டால் ஸ்லோவர் பால் போகும். நம்ம இது வந்து லெஃப்ட் சைடு ஸ்லோவர் பால் போடணும்னா அதே இதை வச்சு நம்ம கையை வந்து இந்த சைடில் டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா லெக் சைடுக்கு போகும். அதுவே நீங்கள் மிடில் இங்கே லெக்கு இன்டென் ஃபிங்கர் பிடிச்சிட்டிங்கன்னா அதை இப்படி டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா ஆஃபுக்கு போகும். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக போடுற ஸ்லோவர் பால்னால் நீங்கள் வந்து இந்த கையை மடக்கிட்டு இந்த கையை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவர் பால் போகும். இப்போ நான் வந்து சொல்கிறேன் எப்படி அதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்போ நிறையா பேர்ஸ் வந்து ஸ்லோவர் பால்ஸ்னால் இப்படி தான் பிடிச்சி இந்த ஃபிங்கர்ஸில் பிடிச்சி இப்படி ரிலீஸ் பண்ணிங்க. ஆனால் அது வந்து ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் வலிக்கும். அதனால நான் இப்போ வந்து ஸ்லோவர் பால் வந்து நான் ஈஸி ட்ரிக்ஸில் வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம வந்து பாலோட க்ரிப்பை, அதாவது இங்கே நான் காமிக்கிறேன், இந்த இடம் இருக்குதுல்ல ஸ்டிச்சஸ் நடுவில், அதை வந்து நீங்கள் இந்த பக்கம் பிடிச்சிட்டு இந்த ஃபிங்கர் இங்கே பிடிச்சிக்கோங்க. நீங்கள் லெக் சைட் ஸ்லோவர் பால் போடுறீங்கன்னா இப்படி டர்ன் பண்ணி விட்ருங்க. இதுவே அதே தான் ஆஃப் சைடில் போட போகிறீங்கன்னா அதுவே கீழே இப்படி பிடிச்சி நீங்கள் இந்த சைடில் டர்ன் பண்ணி விட்ருங்க. பார்க்க ஸ்பின் மாதிரி தான் தெரியும், ஆனால் பேட்ஸ்மேனுக்கு உங்களோட ரிஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ என்ன சைடில் போடான்னு அதை திங்க் பண்ண வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் இப்போ ஸ்டாக் பால் தெரியும்னா அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டாக் பால்லேருந்து அடுத்த வீடியோவில் சொல்லி தரேன். இப்போ வந்து ஸ்லோவர் பால் வந்து சொல்லி தந்துடுறேன். ஸ்லோவர் பால்ன்றது பேட்ஸ்மேன் வந்து 6ஓ 4ஓ அடிக்க முடியாதது. ஸ்டாக் பாலும் அதே தான். இப்போ அதே தான் நீங்கள் வந்து போடும்போது டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சு. நான் ஸ்டாக் பால் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் வேணும்னா நீங்கள் எனக்கு என்னோடய கமெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து எதை வேணாலும் கேட்கலாம். நான் தப்பே இல்லாமல் சொல்லித்தருவேன். நான் உண்மையாக சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு என்ன பால் வேணும் எது வேணாலும் சொல்லித்தரேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம். கமெண்ட் சொன்னோன்னே நான் வந்து உங்களுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்களோ அந்த வீடியோ போட்டுருவேன். நான் டக்குன்னு போடுறதுனால கொஞ்சம் பாய். இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், ஸ்டாக் பால் வீடியோவில்.